அம்மா திரிகண்டேசின்னு சொல்லிகிட்டே இருந்தால் என்ன வரும் அப்படின்னு கனவுல சாமி வரும், கண்டிப்பாக வரும். உண்மையாகவே சொன்னால் அந்த விஷயத்தை நமக்கு அனுகிரகம் பண்ணும். கனவு காண்கிறவன் கனவு, கனவிலே வருகிற தகவல், இது மூன்றாகவும் இருந்து அம்பாள் அனுகிரகம் பண்ணுவாள். கனவு சாஸ்திரம்னு தனியாக சொல்லியிருக்கா. ஆகமத்தில் கனவுக்கே தனியாக லட்சணம் இருக்குது. சொப்பன விதிப்படலம்னு தனியாக எழுதுறா. இந்த சொப்பனம் வந்தால் என்னென்ன தேவதை இப்படி வரும் அப்படின்லாம் எழுதியிருக்கா. அதுக்கும் திரிகண்டேசின்னு தான் பேர். இந்த நாமாவளி சொல்லி அம்பாளுடைய பிரத்யக்ஷ தரிசனத்தை இந்த நாமாவளி சொன்னால் பார்க்கலாம். அந்த அனுபவத்துலாம் வரணும். லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணுறதுனால எல்லாம் வரும் அப்படிங்கிறத விட அம்பாளுடைய அனுகிரகம் இருக்கணும், நம்மளுடைய உள்ளார்ந்த அன்பு இருக்கணும். அந்த வார்த்தைங்க ஒரு சாதனம். அதை பொருளை புரிஞ்சுக்க அம்பாளா பல விஷயங்களை உணர்த்துவா. அப்படி உணர்த்தும் போது அது ஒரு அனுபவம். லலிதா சகஸ்ரநாமம் ஒரு பேர் ஆனந்த அனுபவம், ஒரு துக்க நிவர்த்திக்கான அனுபவம், இறை அருளை பெற்று அனுபவிக்கிற சாதனம். அந்த மாதிரி இந்த நாமாவளியெல்லாம் புரிஞ்சுக்கணும். பிரத்யட்சமா அம்பாளை பார்க்கறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம்.